இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. ஏன்னா பார்க்கும்போது நிறைய ஸ்டண்ட் இருக்கு, பார்க்க வந்துட்டு ரொம்ப இளமையா இருக்காரு, டக்குன்னு பார்த்தா ஒல்லியா இருக்கு, டக்குன்னு பார்த்தா ஒரு அந்த பழைய அந்த மஸ்தான உடம்பு இருக்குல்ல அது இருக்கு. இல்லை அது ஒரே கலவையா இருக்கு. ஏன்னு சொன்னாங்க, எடிட்டிங் சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. இன்னொன்று வந்துட்டு ஏறி மிதிச்சாலாட்டி பறக்கும் போதெல்லாம் சொன்னாங்க, இல்லைங்க இதெல்லாம் டூப் போட்டு எடுத்திருப்பாங்க அப்படின்னு. ஃபுல்லாக கிடையாது, நான் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்காக ஆதி விட்டுருப்பாரோ, ஏகே தான் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக விட்டுருப்பாரோன்னு தான் தோணுச்சு. ஆனால் எல்லாத்தையுமே அஜித் சார் தான் பண்ணியிருக்காருன்னும் போது ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான பதிலடி வீடியோ தான் இந்த மேக்கிங் வீடியோ நினைக்கிறேன். இல்லை மேக்கிங் வீடியோ தாங்க, மேக்கிங் வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ மேட்டர் என்னன்னா, இப்போ வந்துட்டு அஜித் ரசிகர்கள் இப்போ இன்னைக்கு புதுசாக வந்திருக்க யாராவது அஜித் ரசிகர்கள் வேணா இதை பார்த்து ஃபயர் விடலாம். உண்மையிலே அவரோட பழைய படங்கள் பில்லா 2 எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க இருக்காங்களே, அவங்க இதெல்லாம் ஃபயர் விடுறதுக்கான வாய்ப்பு. ஆனால் இதே வந்துட்டு அஜித் இங்கே பண்ணும்போது அஜித்தையும் அந்த பிம்பத்தில் தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர்த்து அதை பார்க்கும்போது ஒரு பூரிப்பு இருக்குல்ல. அஜித் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஆதிக்கு வந்துட்டு கொண்டாடலாமே தவிர்த்து இன்னைக்கு புதுசாக சினிமாவை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி சினிமாவே பார்க்காத ஒரு ஃபீல்டில் வேணால் இதெல்லாம் கொண்டாடலாம். நாம் இதை விட பிரம்மாண்டமெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போது வந்துட்டு ஓகே இன்னைக்கு தேதிக்கு அஜித் வச்சு இவ்வளோ தான் பண்ண முடியுங்கிறதுனால இவ்வளோ தான் மெயின்டைன் பண்ணுறாங்களோ. அவர் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்காரு. இன்னைக்கு வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அஜித் சார் வந்துட்டு இல்லை இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இது வந்துட்டு நான் ஏன் பண்ணணும், நான் பெரிய ஆளு அப்படின்னு வந்து அஜித் சார் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. சமீபத்தில் ஒரு டீசரோ ட்ரெய்லரோ வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதில் வந்துட்டு ஹீரோ வந்து பயங்கரமாக, அது ஒரு மாஸ்க் ஹீரோ வந்துட்டு ஒரு பயங்கரமாக ஸ்டண்ட்லாம் பண்ணுறாரு, பறந்து அடிக்கிறாரு அப்படின்னா உடனே அது அவர் கிடையாது, ஒரிஜினல் கிடையாது, டூப்பு அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறையா இது கேள்விப்பட்டு பார்த்துருக்கோம். ஜெயிலர் 2ல் கூட வந்துட்டு ரஜினிகாந்த் உள்ள என்ட்ரி ஆகும்போது கையில் கத்தி வச்சிருக்கும் போது இது அவருடைய பாடி லாங்குவேஜே கிடையாது, ஒரு ஸ்டைலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ விட்டாங்க, பார்த்துக்கோங்க இது யாருன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. ஏன்னா அவர் ஏஜுக்கு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் காட்டினாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி. எனக்கு குட் பேட் அக்லி டீசரும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா பார்க்கும்போது நிறைய ஸ்டண்ட் இருக்குது, பார்க்க வந்துட்டு ரொம்ப இளமையாக இருக்கார், டக்குன்னு பார்த்தா ஒல்லியாக இருக்கார், டக்குன்னு பார்த்தா ஒரு அந்த பழைய அந்த மஸ்தான உடம்பு இருக்குல்ல அது இருக்குது. இல்லை அது ஒரே கலவையாக இருக்குது. ஏன்னு சொன்னாங்க, எடிட்டிங் சொன்னாங்க, நிறையா சொன்னாங்க. இன்னொன்று வந்துட்டு ஏறி மிதிச்சாலாட்டி பறக்கும் போதெல்லாம் சொன்னாங்க, இல்லைங்க இதெல்லாம் டூப் போட்டு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, வீரம் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சீக்வன்ஸில் அவர் வந்து அந்த வேஷ்டியோடு வந்து தொங்கிட்டு இருப்பார். நிறைய அதை வந்து மீமா காமெடியெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஸ்பீடில் போகும்போது ஏகே அவர்கள் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்டண்ட்டு பண்ணும்போது எப்போவுமே ஏகே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இல்லைங்க அதை வந்து அவங்க குடும்பம் ஒன்று இருக்குல்ல, ஸ்டண்ட்டு பண்ணுறவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, ஸோ அதை அவங்க பண்ணுறதுக்கு நானே பண்ணிடுறேன், ரிஸ்க் எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அதில் ஒரு பெரிய பேர் ஏகேக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ எனக்கு இதையும் பார்க்கும்போதும் குட் பேட் அக்லியில் பார்க்கும்போதும் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க இதெல்லாம் வந்து ஸ்டண்ட்டுங்க, இதெல்லாம் வந்துட்டு யாராவது பண்ணி ஒரு டூப் போட்டிருப்பாங்கன்னு சொல்லும்போது அப்படிலாம் கிடையாது, நான் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்காக ஆதிக் விட்டுருப்பாரோ, ஏகே தான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறதுக்காக விட்டுருப்பாரோன்னு தான் தோணுச்சு. எனக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீமாக காமிச்சாங்க. அதாவது அவர் நடந்து வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேங்ஸ்டர் இதெல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு குட்டியாக ஒரு நீளமாக ஒரு கன் எடுத்துக்கிட்டு இன் பண்ணிவிட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு கிட்டத்தட்ட இல்லை இந்த பப்ஜியில் வரும் தெரியுமா கேரக்டர்ஸ், அது மாதிரி ஒரு தீமில் இருந்துச்சு. எனக்கு அது நம்பவே முடியல. இல்லைங்க இவ்வளோலாம் வந்து அஜித்குமார் சார்லாம் வந்து இவ்வளோ தாடி அப்படியே டார்க்காக செம்மையாக இருந்துச்சு இந்த லுக்கே. அதுவும் அந்த லோ ஆங்கிளில் காட்டியிருக்கும் போது எப்படிங்க அப்படின்னு டக்குன்னு இந்த கேமரா சைட்லேருந்து பார்க்கும்போது மேக்கிங் வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுது அது உண்மை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஏகே அப்படி தான் நடந்து வராரோ அப்படின்ற மாதிரி எனக்கு அதை பார்க்க மறந்துட்டேன். பரவாயில்லடா எல்லாமே உண்மையாக தான் இருக்குது. அப்புறம் அந்த வாலி சீன் சொன்னீங்க இல்லையா, அந்த சிக்லெட் போட்டுட்டு இப்படி பார்க்குற சீன், அதுவுமே நான் நினச்சேன் ஒருவேளை இந்த சின்லாம் கொஞ்சம் ஏதோ டைட் பண்ணியிருக்காங்க போல சம்திங் அப்படின்னு சொல்லி நினச்சா, அது ஒரு வேற ஆங்கிளில் பார்க்கும்போது அஜித் சார் தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸை பார்த்தோம், அவர் ஏறி அந்த டேபிளில் ஏறி அடிக்கிற விஷயங்கள் போட்டு காமிச்சது, தென் அவர் ஃபைட் பண்ணும்போது நின்ன விஷயங்கள், அவ்வளோ எல்லாமே வந்து யதார்த்தமாக அது பண்ண விஷயங்கள் தான். ஆனால் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கலர் டோனு சவுண்டு எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இது கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்ததுனால. ஆனால் எல்லாத்தையுமே அஜித் சார் தான் பண்ணியிருக்காருன்னும் போது
ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான பதிலடி வீடியோ தான் இந்த மேக்கிங் வீடியோன்னு நினைக்கிறேன். இல்லை நிச்சயமா நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க அந்த ட்ரெயின் மேட்ரு ஒன்று சொன்னீங்க இல்லையா, ட்ரெயினில் படுத்துக்கிட்டே சண்டை போட்டாரு. படுத்துக்கிட்டே இல்லை தொங்கிக்கிட்டே ஒரு காலத்தில் வந்துட்டு ஹெலிகாப்டர்லேருந்தே தொங்கி சண்டை போட்ட மனுஷன். கண்டிப்பாக பில்லா படத்தில் வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியான அதான் சொல்ல வந்தேன். இல்லை உண்மைதான். இப்போ நான் இந்த படமே வந்துட்டுங்க இப்போ எல்லாமே நல்லா இருக்கு, நம்ம இந்த படத்தில் குறையெல்லாம் எதுவுமே சொல்லவே முடியாதுன்னு வைங்களேன். ஆனால் ஒரு செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, இப்போ இதே விஷ்ணுவர்தன் மாதிரி புரியல, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லணும்னு இல்லை அப்படி சொல்ல மேக்கிங் வீடியோ விட்டுட்டாருங்கன்ற. இல்லை மேக்கிங் வீடியோ தாங்க, மேக்கிங் வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ மேட்டர் என்னன்னா, இப்போ வந்துட்டு இப்போ அஜித் ரசிகர்கள் இப்போ இன்னைக்கு புதுசாக வந்திருக்க யாராவது அஜித் ரசிகர்கள் வேணா இதை பார்த்து ஃபயர் விடலாம். உண்மையிலேயே அவரோட பழைய படங்கள் பில்லா 2 எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க இருக்காங்களே, அவங்க இதெல்லாம் ஃபயர் விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படியே ஃபயர் விடுறாங்கன்னு வைங்களேன், அது அஜித் அப்படிங்கிற அந்த முகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பிராண்டுக்கு இருக்கக்கூடிய வேல்யூக்கு அதனை தவிர்த்து அந்த ஸ்டண்ட்டுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அஜித் அவர்கள் பண்ணுறதுல வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. இதை விட பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு நம்ம ஃபயர் விடுறோம் இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, கமல் சார்னுடைய ஒவ்வொரு படங்களையும் நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா நாயகனை தாண்டி இன்னொரு படத்துக்காக ட்ரை பண்ணுவார், ஹேராமை தாண்டி இன்னொரு படத்துக்காக ட்ரை பண்ணுவார்ன்ற அந்த ஒரு பிரமிப்பு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு நாயகனுக்கு உரிய ஒரு விஷயம். அப்படியே ரஜினி சார் கிட்ட வந்தீங்க அப்படின்னா முத்தூலை தாண்டி படையப்பால் ஒன்று பண்ணோம், படையப்பாவை தாண்டி பாஷா இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும் இல்லையா. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த சூப்பர் ஸ்டாருக்குமே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவங்களோட முந்தைய படங்கள் இதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ வந்துட்டு பில்லாவில் பண்ண ஸ்டண்ட்டு, நான் சொல்கிறது பில்லா 1லேயே வந்துட்டுங்க, அந்த தருணத்தில் வந்து அவர் அங்கே அந்த பிரிட்ஜிலேருந்து அப்படியே இறங்கி அந்த ஒரு லேம்ப் ஒரு இடத்துல அப்படியே ரோப்பில் பிடிச்சிட்டு வந்து கீழே இறங்குவார் இல்லையா. இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு காட்சியை நீங்கள் திருப்பி கொண்டு வரவே முடியல. இப்போ இன்றைக்கி வந்துட்டு மிஷன் இம்பாசிபிளில் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே நம்ம டாம் க்ரூஸை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு அஃப்கோர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா கூட, ஆனால் இதற்கு இணையான காட்சிகள் தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் அர்ஜுன், கேப்டன் இவங்கெல்லாம் பண்ணதை தாண்டி இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு இந்த விஜய் அஜித் ஜென்ரேஷனில் வந்து நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அஜித் அவர்கள் அதை பண்ணியிருக்காரு. அதை பார்த்து பிரமிச்ச நமக்கு இதை பார்க்கும்போது பிரமிப்பா தெரியல. இதுதான் யதார்த்தமான உண்மை. சூப்பராக கை அதெல்லாம் அப்பெல்லாம் உண்மை கிடையாது. இப்போ மங்காத்தாவே நீங்கள் அஜித் அவர்களுடைய எக்ஸ்ட்ராடனரியான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து நிற்கிறாரு, அந்த ஃப்ரேமில் அவரை காட்டுறது தான் நம்மளை பிரமிப்பாக்குது, சிலிர்க்க வைக்குது. ஆனால் ஒர்க்காக நீங்கள் அவருடைய மேக்ஸிமம் ஒர்க்கு நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னா பில்லாவை சொல்லுவீங்க, பில்லா 2 சொல்லுவீங்க. இதில் அவரோட ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு கொண்டாடப்படுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது, இல்லை கொஞ்சம் குறைவாக இருக்குது. பில்லா 2க்கு இருந்த எதிர்பார்ப்போ இல்லை அதனுடைய வெற்றியோ, அந்த வெற்றி வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லாததனுடைய விளைவு தான் அதுக்கப்புறம் அந்த மாதிரியான நிறைய படங்கள் வராதுக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஹிந்தியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சல்மான் கான் பெருசாக வந்துட்டு ஸ்ட்ரெயின்லாம் பண்ணி பண்ணாத மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அவர் சொல்லுவாராம், கையை எதுக்கு மேலே தூக்கிறாதீங்க, கையை கால் எதுக்கு மேலே தூக்க மாட்டேங்க, ஏன்னா அவருக்கு உடம்புல அவ்வளோ சிக்கல் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் சல்மான் கானுங்கிற அந்த ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அந்த பிராண்டை கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அவர் சின்னதாக இப்படி கையசைச்சா கூட என்ன ஆகுது அப்படின்னா அது ஆட்சி மாற்றம் மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போகுது. அந்த அளவுக்கு மாசா இருக்கு. ஆட்சி மாற்றம் அல்ல, அந்த அளவுக்கு சொல்ல வரேன், அந்த மாற்றம்லாம் யாரும் பண்ணிட முடியாது, பட் சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சில் வந்துட்டு கொண்டுட்டு போகுது. ஆனால் இதே வந்துட்டு அஜித் இங்கே பண்ணும்போது அஜித்தையும் அந்த பிம்பத்தில் தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர்த்து அதை பார்க்கும்போது ஒரு பூரிப்பு இருக்குல்ல. ஒன்றும் இல்லைங்க, இப்போ விஜய்க்கு வாங்கலேன், சுறான்னு ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு நான் நடந்தால் அதிரடின்னு ஒரு பாட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டிருப்பார். எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு. இன்ன வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் சொல்லுவீங்க, அந்த முட்டியை உட்காந்து அப்படியே பேக்கில் போயிட்டே இருக்கிற ஒரு ஸ்டெப்பு. இது எப்படி இந்த மாதிரியான ஸ்டெப்பு வருது அப்படின்னா, ராபர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மாஸ்டர் வந்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாம விஜய் வச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணுவோம்னு சொல்றதுனால வருது. ஆனால் அந்த ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறம் விஜய்க்கு தொட ஃபுல்லாக ரத்தம் போது அடுத்தடுத்து ராபர்ட் வந்துட்டு விஜய் படத்துக்கு பண்ணாரான்னு பாருங்க, ரொம்ப குறைச்சலாக இருக்கும். ஏன்னா பெரிய ஸ்டார்ஸுக்கே வந்துட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நின்றாலே கைத்தட்டல் வருது, கரகோஷம் வருது, எதுக்குங்கிற இந்த ஒரு லிமிடேஷனுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்படின்னும் போது நம்மள மாதிரி சினிமாவை ரசிக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு ஒரு செட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு ஒரு 4 தகர டப்பா வச்சுக்கிட்டு உடச்சிட்டா அதை வந்துட்டு பயங்கரமாக மாசா நம்மளாலாம் சொல்லிட முடிய மாட்டேங்குது. அஜித் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஆதிக்கு வந்துட்டு கொண்டாடலாமே தவிர்த்து இன்னைக்கு புதுசா சினிமாவை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி சினிமாவே பார்க்காத ஒரு ஃபீல்டில் வேணால் இதெல்லாம் கொண்டாடலாம். நாம் இதை விட பிரம்மாண்டமெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போது வந்துட்டு ஓகே இன்னைக்கு தேதிக்கு அஜித் வச்சு இவ்வளோ தான் பண்ண முடியுங்கிறதுனால இவ்வளோ தான் மெயின்டைன் பண்ணுறாங்களோ, இல்லை ஒரு ஹீரோ வந்துட்டு இன்னும் வந்துட்டு உழைக்கிறதுக்கு ரெடியாக இல்லாத ஒரு சூழல் இருக்கோ, இல்லை ஒரு லைவ் லொகேஷன் கொண்டுட்டு போக முடியாத ஒரு சூழல் இருக்கோ, அதனால லிமிட்டடாக இப்படி வச்சிருக்காங்களோங்கிற அந்த ஒரு கேள்வி தான் நமக்கு வருது. இல்லைங்க, ஆக்சுவலி நீங்கள் சொன்னதை வந்துட்டு நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ சல்மான் ரொம்ப அழகாக வந்து எடுத்துக்காட்டாக சொன்னீங்க, இது மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, இவ்வளோ தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அஜித்குமாரை நீங்கள் வந்து அதில் கம்பேர் பண்ணவே முடியாது. நான் சொல்கிறது நீங்கள் விஜய் கூடயும் கம்பேர் பண்ணீங்க, அஜித் சார் கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, அதில் நடக்கிற ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம், அதுக்காக போடுற எஃபோர்ட்டை பார்க்குறோம். ஸோ ரியல் லைஃப்லேயே அவர் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கார். இன்றைக்கி வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அஜித் சார் வந்துட்டு இல்லை இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இது வந்துட்டு நான் ஏன் பண்ணணும், நான் பெரிய ஆள் அப்படின்னு வந்து அஜித் சார் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி சொல்கிற ஆளாக இருந்தால் பில்லாவில் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் மங்காத்தால ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அந்த பைக் ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்தக்கூடிய படங்களில் பண்ணதாக இருக்கட்டும், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு என்னென்னா, அந்த செட்டுக்குள்ளே பண்ணுறாங்க, ஒருவேளை வெளியே போகாமல்
மேபி கதை நம்ம காமிச்ச வரைக்கும் இவ்வளோதான் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமும் மேபி வெளியில் இருக்கலாம், வேறு விஷயங்கள் பண்ணுறது மாதிரியோ வேறு விஷயங்கள் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அதுக்காக அஜித்குமார் இது கூட கம்பேர் பண்ணுறது வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா ஸ்டண்ட்டுன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா கூட, இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க பில்லாவில் பண்ண அந்த அளவுக்கு இல்லை, இல்லைங்க அதுக்கு முன்னால் நிறைய பண்ணியிருக்காருங்க, இப்போல்லாம் அது பண்ணுறது இல்லை அப்படின்னா பில்லா 2 கூட சொன்னீங்க. ஆனால் உண்மை என்னென்னா அப்போ இருந்த அஜித்குமார் வேறு, இப்போ இருக்க அஜித்குமார் வேறு, அப்போ இருக்கிற டோட்டலாகவே வேறு. ஏன்னா அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த உடல்நிலை சரியாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே இதாக இருந்துச்சு, அப்பயுமே அவர் பண்ணிட்டு இருந்தார். பட் இப்போ டோட்டலாக அவருக்கும் ஒரு ஏஜ் இருக்குல்ல, ஒரு லிமிட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ லியோ படத்தில் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷர்ட் இல்லாமல் விஜய் அவர்கள் அந்த ரோப்பை பிடிச்சிட்டு சுற்றி அடிப்பார். எல்லாரும் விஜயோட ஃபிசிக்கை தான் சொன்னாங்க. எவ்வளோ ஒரு ஃபிசிக் கரெக்டாக இருந்தால் ஒரு ஆள்னால ஒரு 50 வயசுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட அஜித்குமார் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். விஜய் சார் வந்து இத்தனைக்கும் ஃபிட்னஸ்லையும் சரி, உடல்நிலையும் சரி, இன்றைக்கி அவர் வந்து கொடுக்குற எனர்ஜியும் சரி, நீங்கள் சொன்ன அந்த சாங் டான்ஸ் ஆடுறது எல்லாத்துலேயுமே விஜய் அவர்களோட எனர்ஜி விஷயம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அஜித் சார் அப்படி கிடையாது. நிறையா வந்து ரேஸ்க்காகவும் படத்துலையும் சரி நிறைய இடங்கள்லாம் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய விஷயங்களை இழந்து கிட்டத்தட்ட வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து படமும் நடிக்க மாட்டேன், ரேஸும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் ரெண்டையுமே இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காருல, இதுவே பெரிய விஷயம். இதை பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அதை தாண்டி வந்து எனக்கு தெரிஞ்ச அஜித்குமார் வந்து நின்னா போதும்னு நினைக்கிற ஆளாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கிறாரு இருந்தால் வந்து ரேஸில் போய் கலந்துக்க மாட்டார், போய் அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகாது. அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் எஞ்சி வர்றது, ஏன் வலிமையான ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, துணிவுல பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, ஒரு ஷூட்டிங் எடுக்கிற வீடியோவாக இருக்குது, ஸ்டண்ட்டு பண்ணுறாரு, பைக்கில் போய் விழுகிறாங்க. அந்த வயசில் ஒரு மனுஷன் கீழே விழுந்துட்டு எந்திரிக்க முடியுமா? நம்மளாலே முடியல. நம்ம ஒரு 28-29 வயசுலேயே நம்மளால முடியல அப்படின்னும் போது அவர் கீழே விழுந்து எந்திரிச்சு அப்படி நடந்து போகிறாரு அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி இந்த மாதிரியான ஸ்டண்ட்டு விஷயங்கள்லாம் பழகிருச்சு. ஏன்னா அவரே ஒரு ரேசர், அவர் நிறைய விஷயங்களை பார்த்துட்டாரு. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், மங்காத்தில் இந்த பேக் ரிவர்ஸ்லேயே கார் ஓட்டுறதா இருக்கட்டும், கார் ஓட்டுறதை வச்சு அங்கே ஸ்டண்ட்டு பண்ண விஷயமா இருக்கட்டும், என்ன இருந்தாலையும் பார்த்தோம், எல்லா படத்துலையும் ஒரு கார் ஸ்டண்ட் இருக்கும். அது வரைக்கும் வந்து அஜித் தானே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அது ரொம்ப நல்லா வரும் அவருக்கு. எப்படி நீங்கள் வந்து விஜய் சார் வந்துட்டு இந்த முட்டி டான்ஸ்லாம் பண்ணுறாரு, சூப்பராக பண்ணார், பட் ஏதாச்சும் ஆனால் அஜித் சார் எனக்கு தெரிஞ்சு நோ சொல்லாத ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். இல்லை, நான் விஜயோட முட்டி டான்ஸே வந்துட்டு அந்த டைமுக்கு தான் பாராட்டுறேன். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 2010 வந்து இப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லைங்க. இல்ல பண்ண முடியுங்கிறது இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஹீரோ டான்ஸ் ஆடுறாரு, விஜய்க்கு வந்துட்டு ப்ளஸ் டான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சுறா படத்தில் இருந்த அந்த ஒரு ஸ்டெப்போ அந்த ஒரு வீரியமோ இன்றைக்கும் விஜயால் பண்ண முடியும். ஆனால் அப்படி அவங்கள ஒர்க் வாங்கக்கூடிய ஆட்களோட வந்துட்டு இவங்க பயணிக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கா, இல்லை எதுக்கு? மேபி அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா இப்போ கூலி படம் பண்ணும்போது கூட ரஜினி சார் வந்து தலைகளாக தொங்க விட்டார், லோகேஷ்லாம் சொன்னாங்க. அவர் உடல்நிலை சரியில்லாம போகணும், ரீசனே வந்து லோகேஷ் தான் சொல்லி பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ரஜினி சார் வரைக்கும் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஆள் கிடையாது. அப்படி சொல்லாமல் இருக்கனால தான் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. என் ரசிகனுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். என் ரசிகனுக்கு நான் கையை காட்டுறேன், நடந்து வரேன் அப்படிங்கிறத தாண்டி என் தலைவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்க தான் வர்றாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் அவங்க வந்து நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு அதுவுமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டண்ட்டு இந்த விஷயங்கள்லாம் ஓரம் கட்டிட்டு வச்சுட்டு பார்த்தா கூட ஆதிக் மாதிரி ஒரு இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு தரலோக்கலான ஒரு படம் பண்ணுறேன், அதுவும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் போஸ்டரே இப்படி விடுறேன் அப்படின்னும் போது அதுக்கு ஒத்துக்கிட்டு நடிக்கிறாருல, எனக்கு தெரிஞ்சு அதுவே பெரிய விஷயம் தான். அதுவே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சகிப்புத்தன்மைலாம் தாண்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அது அதான் சொல்கிறேன், இந்த ஒரு டைலாக் ரீதியாவோ இல்லை இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறாங்க. உழைப்பு ரீதின்னு ஒன்று இருக்குது இல்லையா? நான் ஏன் திருப்பி கமல் சாரை உள்ளே கொண்டுட்டு வரேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ கமல் சார் மாதிரி அஜிதாலேயோ இல்லை வந்துட்டு விஜயாலேயோ ரஜினியாலேயோ வர முடியாதுங்கிறத விட்டுருவோம். நம்ம அதுக்குள்ளேயே நம்ம போக தேவையில்லை. ஆனால் ஒரு கமர்ஷியலில் ஒரு வெரைட்டி இருக்கு இல்லையா? இப்போ ரஜினி அவர்களே நான் திருப்பி ஏன் பாஷா முத்து படையப்பான்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைமில் ஒரு எடுத்த ஒரு மெனக்கெடல் ஒன்று இருக்குல்ல. இப்போ படையப்பாவில் வந்துட்டு ஒரு பேர் பாடியாக நடிக்கணுன்ற அவசியமே இல்லை. அந்த இடத்துல ஒரு வெரைட்டியை கொண்டுட்டு வராது இல்லையா? இந்த வெரைட்டி வந்துட்டு அண்மை காலமாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸுடைய படங்களில் அந்த ஒரு வெரைட்டி நமக்கு இருக்கிறது இல்லை. அவங்க வந்துட்டு நமக்கு பார்க்கும்போது ஒரு பிளாஸ்டிக் எஃபெக்டை தான் வருதே தவிர்த்து, சண்டை போடுறாங்க வராங்க செம ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருமே தவிர்த்து, ஒரு காட்சியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட காட்சிகள் வந்துட்டு எடுக்கிறதுல ஒரு சிரமம் இருக்குது. இவங்கள மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு பண்ணும்போது ஒரு சிரமம் இருக்குது. அந்த சிரமத்துக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கண் தொடைப்பு மாதிரி டக்குன்னு நம்ம சில படங்கள் பார்ப்போம், ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் முடிச்சுட்டு எப்படி போச்சுன்னே தெரியல,
சூப்பர்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த படத்தில் ஏதாவது ஒரு காட்சி ஞாபகம் இருக்கான எதுவுமே ஞாபகம் இருக்காது. அது ஆல்மோஸ்ட் ஒரு ஜித்து வேலை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்மளை ஈஸியாக கடந்து கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைப்பாடோ இல்லை ஒரு ஈர்ப்போ இல்லை ஒரே ஒரு காட்சிக்கான ஒரு சின்ன மெனக்கடல் கூட நம்ம மைண்டுக்குள்ளே உட்கார மாட்டினா கடைசியாக ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் வந்து அஜித் படமாக இருக்கட்டும், விஜய் படமாக இருக்கட்டும், யார் படமாக இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன், அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு அஜித் வந்துட்டு ரேஸ்க்கெல்லாம் போகிறாரு அப்படின்னா, இங்கே இதுதான் சிக்கல். ரேஸ் போகாத நேரங்களில் அஜித் பண்ண ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், பில்லா மாதிரியான மாசா ஏதாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவருக்கு நேச்சுரலாகவே அந்த ஒரு ஹை தேவைப்படுது. அந்த ஹை ரேஸில் கிடைச்சோன்னு என்ன ஆகுது அப்படின்னா, அவர் இந்த இடத்துல வந்துட்டு ஓகே டேரக்டர் சிம்பிளாக சொல்கிறாங்களா பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ள வரலாம். கொஞ்சம் நாளாக பார்த்துருக்கோம், இன்னும் இருக்கும், நிறைய ஸ்டண்ட்லாம் இருக்கும். இல்லை இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அஜித் வந்துட்டு சூப்பராக கார் ஓட்டுறாரு ஸ்க்ரீன்லன்னு. உண்மையிலே காரும் பைக்கும் அஜித் மாதிரி வந்துட்டு தமிழ் சினிமாவில் இல்லை, இந்திய சினிமாவில் யாருமே ஓட்ட முடியாதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் அது மட்டும் தான் அஜித்தான்னா அதுதான் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்கு. அந்த வேற ஒரு விஷயம் வந்துட்டு அண்மை காலமா நம்மளால பார்க்க முடியல. குட் பேட் நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஏன்னா நிறைய ரீக்ரியேஷன் எல்லாம் பார்த்தோம்ல. எனக்கு இந்த வாலி சீன் வரும்போதே வந்துட்டு கிட்டத்தட்ட ஆதிக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காருன்னு தோணுச்சு. இந்த பில்லா கெட்டப் நடந்து வரதா இருக்கட்டும், கடைசியில அந்த ஒரு ஆரம்பம் கெட்டப்ல வருவார் பார்த்தீங்களா, அதுவா இருக்கட்டும், இந்த ஜெயில் சீனா இருக்கட்டும், இதை பார்க்கும் போதே எனக்கு கிட்டத்தட்ட தோணுச்சு ஏதோ ஒரு விஷயத்த உள்ள வச்சிருக்காரு. அவர் எதுவுமே வந்து ஓப்பனா வெளியே சொல்லலை தவிர மற்றபடி ஏதோ ஒன்று இருக்கு, குட்டி குட்டியா வச்சிருக்காரு. நீங்க சொல்ற அந்த விஷயம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்ல நிச்சயமா. ஆனா வந்துட்டு நீங்க அந்த கெட்டப் ஓரியன்டா சொன்னீங்க இல்லையா, சுத்தி லைவ்ல நடக்கிற மாதிரி நமக்கு காட்டினது எல்லாமே ஒரே கெட்டப் தான். அதை கட் பண்ணிட்டு வேற ஷார்ட்ஸில் காட்டும்போது அந்த பழைய பில்லா கெட்டப்ஸ்லாம் நமக்கு வந்தது. அதெல்லாம் வந்துட்டு படத்தினுடைய ஷார்ட்ஸாக தான் இருந்தது தவிர்த்து லைவாக மேக்கிங்கில் காட்டினது எல்லாமே ஒரே கெட்டப்ல இருந்து அஜித்குமார் அவர்களுடைய படங்கள் தான். ஸோ டீசரில் நமக்கு பார்த்தது தானே தவிர்த்து. ஸோ அதனாலே வந்துட்டு இப்போ ஏஐயா இருக்கும், இல்லைனா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, அது வந்தால் தான் தெரியும் வைங்களேன். ஆனால் அந்த மாதிரியான ஒரு காட்சிகளும் இதில் மேக்கிங்கில் விட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ அண்மையில் வந்துட்டு ஜெயிலர் 2 மேக்கிங்கில் ரஜினி சார் ஒவ்வொரு இடத்துல இன்வால்வ் ஆன விஷயங்களை காட்டும்போது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இல்லையா. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. இதுலேயும் உண்மையிலேயே சூப்பராக தாங்க இருக்கு. ஆனா நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா அதுக்காக மட்டுமே கை தட்டுறதுன்னு இருக்கு இல்லையா. அது பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஷாட் எல்லாம் தூக்கி ஒன்றும் இல்லை, அந்த இட்லி 4 சட்டியை உடைக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு, அந்த ஷாட்ல வந்துட்டு எல்லாரும் கை தட்டுறாங்கன்னும் போது நமக்கு பார்க்கும்போது வந்து இதை விட பெருசா பண்ணிட்டாருங்க அந்த மனுஷன். அவருக்கு இதுக்கெல்லாம் கை தட்டி அவர் டம்மி ஆகாதீங்க, அவரை விடுங்க. அதாவது அந்த அளவுக்கு இங்க ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு ரசிகர்கள் ஒர்க் பண்ணட்டும், செட்டுக்குள்ள யாரும் ஒர்க் பண்ண அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். செட்டுக்குள்ளேயே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு சீன் போட்டுட்டு இருக்காங்கல்ல, தேவையில்லை. ஏன்னா அல்டிமேட்டா வந்துட்டு அல்டிமேட் ஸ்டாரும் வந்துட்டு ஒர்க்கர் தான், சுற்றி இருக்க எல்லாருமே ஒர்க்கர் தான், அவரை நம்ம ரசிக்கிறோம். எல்லாம் தாண்டி இந்த ஒரு ஹைப் ஒன்று உள்ளுக்குள்ள இருக்கவங்களே கொடுக்குறாங்கல்ல. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஒரு ஹைப் பண்ணிங்கன்னு வைங்களேன், நம்மளால ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது. ரொம்ப நிதானமாக கரெக்டாக இருக்கும்போது தான் நமக்கு அந்த வேலையே சரியாக வரும். அந்த மாதிரி சுற்றி இருக்க எல்லாருமே வந்துட்டு வாவுன்னு சொல்லி அந்த ஒரு மொமெண்ட்டில் தான் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்களே தவிர்த்து இவரை வச்சு என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எனக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு ஒருத்தர் என்னன்னா, அஜித்தும் சரி விஜயும் சரி ஒரு மணிரத்னம் படத்தில் கூட நடிக்கலாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா அதனுடைய கிளாஸ் அண்ட் அந்த ஒரு மாஸ்டர் கிராஃப்ட் ஒன்று இருக்குல்ல, நாம் அப்போ தான் புரிஞ்சுப்போம். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஒரு மணிரத்னம் படத்தில் நடித்த அஜித்தால் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஆத்விக் எத்தனை சிறுத்தை சிவா நடிச்சிருந்தா படம் பண்ணியிருந்தா கூட நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அந்த படம் மாதிரி இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த ஒரு குவாலிட்டி அண்ட் பொட்டன்ஷியல் இவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இவங்களை அப்படி பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழலில் வந்துட்டு இயக்குநர்களும் இல்லை, நடிகர்களும் அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து சரி எதுக்கு இப்போ வெற்றிமாறனோட ஒரு படம் பண்ணுற மாதிரியான ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அது வந்துட்டு என்ன ஆகுது, பண்ணல. இதில் பண்ணுறதுக்கான ஒரு முகாந்திரமே இல்லை. இந்த வெரைட்டி கிடைக்க மாட்டேங்குதுங்கிற. இப்போ சூர்யா மாதிரி நாட்கள் ரெடியா இருக்காங்க. கேட்கிறேன் அந்த வெரைட்டி ஏன் கிடைக்கணும்? இப்போ அதை பண்றதுக்கு சூர்யா இருக்காரு. இது சூப்பரா சொன்னீங்க பாருங்க. ஏன் கிடைக்கணும்? எனக்கு என்னன்னா, நீங்க ஆரம்பத்துல இருந்து இது நிறைய பேர் நல்லா சொல்லிட்டே இருக்காங்க, ஏன் மாஸ் ஹீரோஸ் வந்து எங்க படத்துல நடிக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. மேடையில கூட ஒரு தடவை பாலா சார் வந்து கேட்கும்போது ஒரு கேள்வியை கேட்பாங்க, மாஸ் ஹீரோஸ் வச்சு எப்போ சார் படம் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது நான் தயாரா இருக்கேன், அவங்க தயாரா இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்லுவார். அதாவது இங்கே கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க. பாலா சார் படத்தில் இவர் தான் நடிப்பார், இவர் படத்தில் இவர் தான் நடிப்பார், இவங்கெல்லாம் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா வெரைட்டிஸும் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ அஜித் சார் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் சொல்கிற அந்த விஷயமும் இருந்துச்சு. வாலியாக இருக்கட்டும், அவர் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ்னே எடுத்துக்கிட்டால் நிறையா இருக்குது. பரமசிவன்லேருந்து அவர் பண்ண எல்லா விஷயமுமே அவரோட இமேஜை பற்றி யோசிக்காமல் பண்ண பல விஷயங்கள் பண்ணிட்டார். ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு ஸ்டார் கேட்டகரியில் இருக்காங்க. இப்போ கொண்டு வந்து அவங்களை இழுத்து புல் பண்ணி திரும்ப நீங்கள் வந்துட்டு வெற்றிமாறன்ட்ட போய் ஒரு படம் பண்ணுங்க, மணிரத்னம் சார்ட்ட ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னா, காதலுக்கு மரியாதை ஃப்ரெண்ட்ஸை விட ஒரு ஒரு செட்டிலாக ஒரு ஆக்ட் பண்ணி ஒரு படத்தை வந்து கம்பேக்டாக கொடுக்கறதுக்கு வந்து விஜய் வேறு படமே பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாரிசுன்னு இப்போ படம் பண்ணும்போது அவர் குடும்பத்துக்குள்ளே வராரு, ஒரு குடும்ப கதை அப்படின்னும் போது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக காவலனே இங்கே எங்கே போச்சு நின்றுச்சு அப்படின்னா, காவலனில் என்னையா விஜய் வந்தால் பயங்கரமாக அடித்து பறக்க விடுவார், காவலன் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அதுலேயுமே ஃபைட்டு தேவைப்பட்டுச்சு, அதுலேயுமே ஒரு பெரிய ஃபைட்டு ஒரு பெரிய லவ் சீன் இருந்தனால தான் காவலனுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. ஆனால் துப்பாக்கியை பார்த்தீங்கல்ல எப்படி இருந்துச்சு.
ஸோ இங்கே என்னன்னா அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்களே சொல்லுங்க, வியூஸ் போகிற வீடியோ பேசுவோமா இல்லை வியூஸே போகாமல் சும்மா ரெண்டு பேசுவோமா? இல்லை சிறப்பு, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ நம்ம வியூஸ் போகிற வீடியோவே பேசுகிறோன்னு வைங்களேன். இப்போ காவலன் படம் சொன்னீங்கல்ல, காவலன் படத்துலேயும் இவ்வளோ ஃபைட் சீன் இவ்வளோ எல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் டக்குன்னு காவலன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரது எந்த காட்சியாக இருக்கும்? எனக்கு அந்த ஃபோன் பேசுகிற சீன் தானே. ஃபோன் பேசுகிற சீன் ஞாபகம் வரும். பெரும்பாலான நாட்கள் கிட்ட போய் டக்குன்னு காவலன்னு சொல்லுங்களேன், அவர் போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு சீனு. அந்த சீன்லேருந்து வந்துட்டு ஒரு இது போட்டிருப்பாரு, செக்குடு ஷர்ட் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை போட்டுட்டு ப்ளூ கீழே விழு. ஞாபகம் இருக்கா? 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். இல்லைங்க, அது எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. விஜய் ஃபேன்ஸ்னு இல்ல, விஜயை பிடிக்காத அஜித் ஃபேன்ஸ் கூட வந்து அந்த காட்சியை பார்த்து கண் கலங்கிட்டு விஜய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போற ஆட்கள் கூட இருக்காங்க. ஏன்னா இதைத்தான் நான் சொல்ல வரேன். கிடையாதுங்க, எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. எல்லாம் படம் வரும்போது தெரியும் நீங்களேன். இப்போ லாஜிக்கான இதுதான் சொல்லுவார். இப்போ காவலன் படத்துல அந்த ஒரு காட்சி தானே நிக்குது, இந்த ஒரு காட்சி தான் படமே. இந்த மாதிரி ஸ்டண்ட்டுக்கும் ஒரு மொமெண்ட் இருக்கு. இது எதுவுமே வந்துட்டு பிளாஸ்டிக்கா டக்கு டக்குன்னு 4 பேர் அடிக்கிறதுனால கிரியேட் ஆயிடாதுன்னு சொல்ல வரேன் நான். அந்த இடத்துல விஜய் கீழே விழுவார் இல்லையா, அந்த காட்சி தான் 15 வருஷமா நம்ம இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு மொமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குத்தான் இங்க ரீக்ரியேட் பண்றதுக்கு ஆளுங்க இல்லை. அது ஸ்டார்ஸ் ஒத்துக்கிறது இல்லையா, இல்ல வந்து இயக்குநர்கள் அப்படி ஒரு விஷயத்த சொல்றது இல்லையா? ஐயோ இப்ப விஜய் சார் அதே காட்சி சொன்னா மாறி போச்சுங்க. இல்ல காலம் மாறிடுச்சு. ஆனா உணர்வு தான். கோமாளியில சொல்லுவார்ல, என்னதான் மாறினாலும் எமோஷன் தான். நீங்க சொல்றது எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். அது வந்து எனக்கு இந்த அம்மா சாப்பிட்ட 6 நாள் ஆச்சுன்னு சொல்ற ஒரு டைலாக் வரும்போது எனக்கு டக்குன்னு அத்திப்பட்டி ஞாபகம் வந்துச்சு. அத்திப்பட்டின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவர் கண்ணில் அந்த கண்ணீர், அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அப்போ அஜித் சாரை பார்த்துருப்போம் தெரியுமா, எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அப்படியே பார்க்கும்போதே நமக்கு உண்மையிலே அத்திப்பட்டியில் அந்த அறிவானந்தம்னு ஒருத்தர் இருந்து இறந்து போயிருந்தா எப்படி இருந்திருக்கும், அவர் ஒரு சிட்டிசனாக மாறினா எப்படி இருந்திருக்கும், அந்த அளவு யோசிக்க வச்ச சீன் வந்து அந்த கடத்தில் அந்த கோர் சீன் தான். எனக்கு அந்த வருத்தம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அஜித்குமார் சார் வந்து அதுக்கப்புறம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சுங்கிறது ட்ரால் ஆகிற அளவுக்கு தான் நடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இயக்குநர்கள் பயன்படுத்துறாங்க. ஆனால் நீ சொல்ற அந்த ஸ்டஃப் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீ சொல்ற மாதிரி அஜித் சாரே ட்ரை பண்ணா கூட அந்த மாதிரி வரமாட்டேது, கிடைக்க மாட்டேன். விடாமுயற்சியில் எடுத்துக்கோங்களேன், ஒரு எமோஷனல் சீன் வரும், அஜித் சார் அழுகுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு அந்த இம்பேக்ட் கொடுத்தாரான்னு கேட்டால் அந்த இம்பேக்ட் கொடுக்கல. ஏன்னா அந்த இம்பேக்டில் கொடுக்கும்போது இப்போ போய் நான் கேடிவியில் அந்த படத்தை பார்த்தா கூட எனக்கு சிட்டிசன் பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த அறிவானந்தம், அந்த ஒரு கேரக்டரு, நான் தனியாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம், இது எல்லாமே வந்துட்டு அமைஞ்சது. பட் அதுக்கப்புறம் இப்போ அமைஞ்சதான்னு கேட்டிங்கன்னா, நீ சொல்கிற மாதிரி காவலன் படத்தை எப்படி ஒரு சீனை சொல்கிறீங்க, அது மாதிரி எனக்கு அத்திப்பட்டி பார்க்கும்போது எனக்கு அந்த கோட் சீன் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட அஜித் சார் இப்போ காணுமே அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்க காலகட்டம் இருக்கு இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்களேன். நான் பப்ஜி மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணி அஜித் சார் நடந்து வராரு அப்படின்னா அந்த அளவுக்கு மாறிடுச்சிங்க காலம். இன்னைக்கு வந்துட்டு இதுதான் நான் தாண்டா லியோ தான் இங்கே, சரியா? நம்ம வந்துட்டு பின்னாடி போய் பார்க்குறது ஒன்றும் இல்லைங்க, நாஸ்டாலஜிக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ வாரிசு படத்தில் ஒரு மீசையோட வந்து ஒரு கெட்டப் வந்துச்சு விஜய் சாருக்கு. அதை எத்தனை பேர் ரசிச்சாங்கன்னு சொல்லுங்கள்? ரசிக்கலை. ஏன்னா விஜய் சார் எங்களுக்கு வந்து அந்த விஜய் சார் வேணும், ஓகே விஜய் சார் வேணும். ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க, இப்போ இருக்கிறதுல எப்படி ஒரு அழகாக காட்ட முடியும், எனக்கு அந்த மாதிரி தான் வேணும். இப்போ இருக்கக்கூடிய எப்படி அழகாக இருக்காங்க, எப்படி அதான் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமா இருக்கட்டும், எல்லாம் மாறிடுச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நமக்கு மார்க்கெட் இதில் தான் இருக்குது, மார்க்கெட் இப்படி தான் போயிட்டுருக்கு, நம்ம படம் ரிலீஸ் அன்னைக்கு மக்கள் வந்து எதிர்பார்க்கறது இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ மாறிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் குட் பேட் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க மாறிட்டீங்க அப்படின்னு. ஆனால் இப்போ பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் நாள் பராசக்தின்னு ஒரு படம் 1960s பீரியடில் வரப்போகுது. பழைய காலத்து படத்தை பார்த்து ஃபயர் விட்டு மாதம் அந்த படம் ஹிட் ஆக போகுது. ஏன்னா லாஜிக் என்னன்னா, மக்கள் இணைய கூலியா இல்லை இணைய கூலிப்படையா இல்லை யதார்த்தமாக சொல்கிறேன். அந்த வார்த்தையை நான் டெய்லி கேட்டுட்டேன், இணைய கூலிப்படை ரிஸ்கேன்னா கொஞ்சம் பார்த்து என்னன்னு பாருங்க. இல்லை உண்மைதான். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ லாஜிக்காக வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன். இப்போ மாற்றம்ன்றது வந்துட்டு நீங்கள் வாரிசில் வந்துட்டு விஜயனுடைய மீசியை பார்க்குறீங்க, ஆனால் அந்த படத்தை வந்துட்டு பர்ஃபெக்டாக விஜய்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு இயக்குனர் பர்ஃபெக்டாக அதை ஹேண்டில் பண்ணலையோ, அப்படி தான் நான் திருப்பி சொல்லுவேன். நான் இப்போ நீங்கள் வந்துட்டு அஜித்தால் பண்ண முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து அஜித்தினுடைய சூப்பரான படங்கள் நிறைய, அந்த அத்திப்பட்டி இந்த மாதிரி சிட்டிசன்லாம் சொன்னீங்க, பூவெல்லாம் முன்வாசம்ல அவர் வந்துட்டு செல்லான்னு போய் அழுகுற அந்த காட்சிகள்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட அஜித்குமார்னால இன்னைக்கும் அதை கொண்டு வர முடியும். மேட்ரு என்னன்னா, இயக்குனர்கள் வந்துட்டு அவங்களே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிக்கிறாங்களா, இல்லை இதோட போதும்னு முடிவு பண்ணிடுறாங்களா? அதுதான் மாறிடுச்சுன்னு சொல்றேன். அந்த பிளேட் மாறி, அது அந்த மனநிலை மாற்றம் தான். மக்கள் மாறல. இன்னைக்கும் அஜித் வந்துட்டு சிட்டிசன் மாதிரி ஒரு படம் கொடுத்தாங்க. நான் சரியான பதில் சொல்றேன். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றீங்க இல்ல, ஒரு அழுகிற சீனு, சிரிக்கிற சீன்லாம் ஒரு கிளாசிக் அப்படின்னுவாங்க. எப்பவுமே ரஜினி சார் பண்ற விஷயத்துல கண் அப்படி வச்சுட்டு அழுவாரு. அது என்ன இதுன்னே தெரியாது, இப்படி கண்ணு கை வச்சுட்டா நமக்கு அழுக வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துரும். அதாவது நீங்கள் எவ்வளோ அந்த படத்தை பற்றி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் எதை பற்றி யோசிச்சாலும் அந்த ஒரு சீன் போதும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோம் பாருன்னு சொல்லிட்டு அப்படி கட்சிட்டு மேலே பார்த்து சிரிப்பார்ல, அது எவ்வளோ தூரம் வந்து அந்த சீன் வந்து பேசப்பட்டுச்சு.
ஸோ இந்த கிளாசிக் டச் வந்து இப்போ நெல்சன் கொடுத்துட்டாருன்றதுக்காக நெல்சன் வந்து அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காலம் மாறி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாசும் வேணும், கொஞ்சம் இந்த மாதிரி எமோஷனல் சீனு, ஒரு அவங்களுக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கான சீனு அதெல்லாம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஆதிக்கு இதெல்லாம் நோட் பண்ணி அடுத்த படங்கள்ல கொடுப்பான்னு நினைக்கிறேன். இப்படி பண்றீங்க? அதான் குட் பை அப்புறம் 4 படம் ஒண்ணா பண்ண போறாங்க. தெரியல, மேபி வாய்ப்பு இருக்கு.